அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸில் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் கேட்ட எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 5 இதில் மொத்தம் 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சிலபஸில் 20 கொஷின்ஸ் கேட்பதாக சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதில் 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அங்கே ஒன் பை ஒன்னாக ப்ரூஃபோடு பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் எவை நீதி கட்சியை பற்றி உண்மையானவை? இந்தியாவில் பிராமணர் அல்லாத இயக்கங்களுக்கு அடித்தளமிட்டது நீதி கட்சி. இது கரெக்டு. நீதி கட்சி ஆட்சியில் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு. நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதுவும் கரெக்டு. நீதி கட்சி இந்தியா முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தது. இது எதிர்த்திருக்கும். தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்திருக்கும். அதில் 1, 2 and 4 மட்டும் கரெக்ட். இது தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ். அடுத்து பின்வரும் சுகாதார திட்டங்களை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு தேசிய குடும்ப நல திட்டம், அடுத்தது தேசிய யானைக்கோள் நோய் தடுப்பு திட்டம், அடுத்து தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம், அடுத்து தேசிய பெரியம்மை ஒழிப்பு திட்டம். ஐசிடிஎஸ் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் சத்து உணவு வழங்குவது. NULM நகர்ப்புறங்களில் வறுமையை குறைத்தல். ஹிரிடாய் பாரம்பரிய நகரங்களை பாதுகாத்து புத்துயிர் பெறச் செய்தல். NSAP முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குதல். இதன் ஐசிடிஎஸ்னால் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான வளர்ச்சி, இதில் ஊட்டச்சத்து, சுகாதாரம் மற்றும் ஆரம்ப காலகட்டல் ஆகியவை இதில் அடங்கும். NULMனா தீனதயாள் அந்தியோதய யோஜனா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். NSAP நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் முதியவர், ஊனமுற்றோர் மற்றும் விதவைகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சமூக உதவிகளை வழங்கியது. பாரம்பரிய நகர மேம்பாட்டு மற்றும் பெருக்குதல் திட்டம் தான் ஹிரிதாய். 2015 தொடங்கப்பட்டது. நகரங்களின் தனித்துவமான தன்மையை புத்துயிர் பெறச் செய்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது. அடுத்தது புள்ளி விவரப்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் குறைவாக உள்ளது. தவறு. இந்திய பொருளாதாரம் அதன் மிகப்பெரிய மக்கள் தொகையை பராமரிக்க போதுமான தரமான தேவை வேலைகளை உருவாக்குகிறது. இதுவும் தவறு. கூற்று காரணம் இரண்டும் தவறு. அடுத்தது உதவி மானியங்கள் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்றன. இது தவறு. மத்திய மாநில அரசு தான் வரும். உதவி மானியங்கள் பிரிவு 275 உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் அவற்றின் அளவு நிதி ஆணையத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு. பிரிவு 275 கீழ் மானியங்கள் விநியோகம் 2ஆம் நிதி ஆணையத்தால் பல கொள்கைகளை வகுத்தது. இதுவும் தவறு. ஆப்ஷன் 2 ஏ மட்டும் கரெக்ட். 2 மட்டும் கரெக்ட். தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மாநிலத்தின் 25% பகுதிகளில் பரவியுள்ளது. இது வளர்ச்சியின் தொடர்புடையது தான். தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1.75 மடங்கு அதிகம். இதுவும் வளர்ச்சி சம்பந்தமானது தான். மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் உள்ளனர். இது சரியாக இருந்தாலும் இது அந்த இந்த கொஷினுக்கு நேர்மையான வளர்ச்சி, அந்த பொருளாதாரத்தோடைய நேர்மையான வளர்ச்சிக்கு சம்மந்தம் இல்லாதது. அதனால் ஆப்ஷன் பி 1 and 3. நிதி ஆயோக் பற்றி உண்மை. கொள்கைகளை இது திணிக்கும் அதிகாரம் கிடையாது. நிதி ஒதுக்கும் அதிகாரமும் இதுக்கு கிடையாது. கொள்கைகள் உருவாக்கப்பட்டு பின்னர் மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது. அதனால் ஆப்ஷன் 3. பார்த்தீங்கன்னா 12th அரசியலமைப்பு அந்த புக்கில் அழகேட்டில் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இதில் நிதி ஆயோக்கின் நோக்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கண்காணிப்பு அமைப்பு தான். முன்னுரிமை திட்டங்களை அடையாளம் காண்பதில் மாநில அரசுகளையும் மத்திய அரசுகளையும் இணைத்துக் கொள்வதன் மூலம் திட்டமிடல் செயல்முறையும் மாநிலங்களும் இணைக்கப்படுகின்றன. திட்டமிடல் செயல்முறையில் மாநிலங்களும் பங்களிக்க உள்ளதால் இது கூட்டுறவு கூட்டாட்சி அமைப்பாக செயல்படும் தான். ஒரு இடையில் ஒரு பாலமாக தான் இருக்கும். கூட்டுறவு கூட்டாட்சி அமைப்பாக இது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பொருளாதார வளர்ச்சி அடைய எந்த ஆண்டில் எல்பிஜி மாதிரி அறிமுகப்படுத்தப்படுது? அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் வந்து 1991 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது 11th பொருளாதாரம் அலகு 9 இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அதில் இருக்கும். புதிய தொழிற்கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். நீதி கட்சி உருவான ஆண்டு 1916. தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. 10வது சமூக அறிவியல் பாடம் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அதில் நீதி கட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. 19 நவம்பர் 20 பி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி. நட்டேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொதுரங்கில் கூடினர். பிராமணர்கள் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுதான் பின்னாடி நீதி கட்சியாக மாறியிருக்கும். 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் எம்.சி. ராஜா. இது தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் வரும். இது 10th சமூகவியல் பாடம் 10 வரும். பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார். 1920 26 வரைக்கும் இவர் இருப்பார். கால வரிசைப்படி மக்கள் தொகை மாறுபாட்டின் பின்வரும் கட்டத்தை ஒழுங்குபடுத்தவும். ஃபஸ்ட்டு அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம் இருக்கும். அடுத்து அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம் இருக்கும். குறைந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம் கடைசியாக இதாகிடும். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு. இது வந்துட்டு 11th பொருளாதாரம் புக்கில் அலகு 11 தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதில் இருக்கும். தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாகும். இது இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. சம்பூர்ண ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ்காணும் எவற்றுள் தொடர்புடையது? இது பெண்களுக்கு பிரத்யேகமாக வேலைவாய்ப்பு வழங்கியது. பொருந்தாதது இது தான் கேட்டிருக்காங்க. இதுதான் தவறு. மற்ற எல்லாமே கரெக்ட். 2001 தொடங்கப்பட்டது. ஊரக மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது நடுவண் அரசின் திட்டம். பார்த்திங்கன்னா 2001 தொடங்கப்பட்டது. 25 செப்டம்பர் 2001 வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மற்றும் ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா ஆகியவற்றை இணைத்து நிறுவப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்பு மற்றும் உணவு பாதுகாப்பை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தமிழ்நாட்டின் தென்மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன? கடலோர வண்டல் மண் மற்றும் நல்ல சிகப்பு மண். பின்வருவனவற்றில் எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது? விவசாய செலவுகள் மற்றும் விலைகள் மீதான ஆணையம். CACP கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ். பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவிற்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். PQLI உடல் வாழ்க்கை தர குறியீடு. அடுத்தது HDI மனித வளர்ச்சி குறியீடு. MDG புத்தாயிரம் ஆண்டு வளர்ச்சி இலக்குகள். SDG நிலையான வளர்ச்சி இலக்குகள். பின்வருவனவற்றை பொறுத்துக. இது அடிக்கடிக்க கேட்குற ஒரு கொஷினுங்க. எல்லா கொஷின் பேப்பர்லையும் இது கேட்குறாங்க. இந்தியாவில் 4வது நிதிக்குழுவின் தலைவர் PV ராஜமன்னார். இந்தியாவில் 6வது நிதிக்குழுவின் தலைவர் K. பிரம்மானந்த ரெட்டி. இந்தியாவின் 9வது நிதிக்குழுவின் தலைவர் NKP சால்வ். 12வது நிதிக்குழுவின் தலைவர் C. ரங்கராஜன். ஆப்ஷன் சி. 12th பொருளாதாரம் புக்கில் அலகு 9 நிதிப்பொருளில் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 15 நிதிக்குழுவின் தலைவர்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ 16வது நிதிக்குழுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.